சிறுவன் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவலங்காடு காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு ஏடிஜிபி ஜெயராமனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லோகநாதன். விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தேனியை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதல் திருமணம் செய்து அவர் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் சிறுவனின் அதாவது இளைஞருடைய வீடான கலாம்பாக்கத்தில் கடந்த 6ஆம் தேதி அவர் வீடுக்குள் ஏடிஜிபி வாகனத்துடன் சில 4க்கும் மேற்பட்ட வாகனங்கள் கும்பல் புகுந்து அந்த இளைஞருடைய தம்பி சிறுவனை 17 வயது சிறுவனை கடத்தி அவர்கள் அழைத்து சென்று அவரை துன்புறுத்தானது செய்திருக்கின்றன. இந்நிலையில் அவருடைய தாய் லட்சுமியானது 100க்கு கால் செய்து புகார் அளித்த நிலையில் உடனடியாக அவங்க வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சிறுவன் நசரத்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஓட்டல் பகுதியில் அவர் இருந்தவரை மீண்டும் வீட்டிற்கு எடுத்தாந்து அவரை அடைத்து விட்டிருந்தனர். இந்த நிலையில் திருவலங்காடு போலீசார் லட்சுமி புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் அந்த வாகனம் ஏடிஜிபி ஜெயராமன் வாகனம், சிறுவனை கடத்திய வாகனம் ஏடிஜிபி ஜெயராமன் வாகனம் என கண்டறியப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த வழக்கில் 5 பேரானது கைது செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் இன்று ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் வேல்முருகன் விசாரணை மேற்கொண்ட அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஜெயராமன் ஆஜராகியிருந்த நிலையில் அவர் மீது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் நிரூபிப்பதற்கான சாட்சிகளை அவர் நீதிமன்றத்தில் காண்பித்ததை தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய வேல்முருகனானது உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஜெயராமன் இன்று திருவலங்காடு காவல் நிலையம் பகுதிக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது அவரிடம் டிஎஸ்பி தமிழரசியானது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றார். இந்த விசாரணைக்கு பிறகு அவர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.